வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல அவல் கேசரி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவல் கேசரி பண்றதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். நெய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பை போட்டு வறுக்கணும். முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சையும் சேர்த்து வறுக்கணும். ரெண்டுமே நல்லா வறுத்த உடனே அதை ஒரு பாத்திரத்துல தனியா எடுத்து வச்சுக்கணும். அதே கடாயில 2 கப் கெட்டி அவலை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல அவல் நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் வறுக்கணும். வறுத்த அவலை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கடாயில 4 கப் தண்ணியை ஊற்றி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். அது கூட நான் ஃபுட் கலர் யூஸ் பண்றதுக்கு பதிலா குங்குமப்பூவை வெதுவெதுப்பான தண்ணியில ஊற வச்சிருந்தேன், அதை சேர்த்துக்க போறேன். தண்ணி நல்லா கொதிச்சோன அரைச்சி வச்சிருக்கிற அவலை சேர்த்து நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணணும். அவல் நல்லா வெந்த பிறகு 1.5 கப் ஜீனியை சேர்த்துக்கணும். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப வேண்டான்னு நினைச்சீங்கன்னா 1 கப் ஜீனி சேர்த்துக்கோங்க. இப்போ அவல் கேசரி நல்லா திக்காகிற வரைக்கும் வேக விடணும். நல்லா திக்கானோன 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் உலர் திராட்சையும் சேர்த்து நல்லா கிண்டி விடணும். அவ்வளவுதாங்க, சுவையான அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த அவல் கேசரிய அவசரத்துக்கு ஏதாச்சும் இனிப்பா ஸ்நாக்ஸ் எதுவும் தேவைப்பட்டா செஞ்சுக்கலாம். ரவை கேசரியை விட வேகமா செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.